ஆட்சி காலத்துல கையை பிடிச்சுக்கிட்டு இந்த ஜனநாயகத்தை நாட்டை நீங்க காப்பாத்துங்கன்னு ஜனநாயகத்துக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெத்த தாய் செத்து சிவகாமி செத்து கொல்லி வைக்கும்போது கூட ஒரு சொட்டு கலங்கி கண்ணீர் விடாத என் தாத்தே சாராய கடை ஐயா கருணாநிதி அவர்கள் திறந்த போது கதறி அழுதாருன்னா தாயை விட தன் நாட்டை நேசித்தவன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஏமா பிடிச்சிட்டு போச்சு? ஐயா சாராயம் காய்ச்சிட்டாங்க. போப்பா வந்தாலும் அப்படின்னு. ஐயா தெரியாம பண்ண போப்பா, கொலகாரனை கூட மன்னிக்கலாம், ஒரு உயிரை தான் எடுப்பான். உன் புருஷன் சாராயம் காய்ச்சி ஊர் தாலியெல்லாம் அறுத்து விட்டுருவான், அதனை மன்னிக்க முடியாதுன்னு சொன்ன மகன். இந்த நாட்டில் சாராய கடை திறந்து 2 பேர் தான் அழுதான். ஒன்று என் தாத்தன் காமராஜ், இன்னொருத்தர் மூதறிஞர் ராஜாஜி. அந்த சாராய கடை திறந்தவர் கையில் கொடுத்து நீ வந்து ஊழல் லஞ்சத்துக்கு 2000 கிலோமீட்டருக்கு பக்கம் தூரத்தில் இருந்தவர், ஊழல் லஞ்சத்திலே பிறந்து வளர்ந்தவர். இவற்றை போய் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்கிறார. இதெல்லாம் சொல்லு பொய்ய பொருந்த சொல்லிட்டு போ. பொய்மையும் வாய்மடை தின்கிற மரியாதை சொல்லு.